ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது இந்த இரவு வேளையில் இந்த வராகி அம்மா எதுக்காக உன்னை தேடி வந்தேன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிறத முழுசாக கேட்டு முடி. நாளைக்கு விடியல் நிச்சயமாக உனக்கு பேரின்பத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் தரப்போகிற நல்ல விடியலாக இருக்குங்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் உனக்கு கொடுத்த அறிவையும் திறமையையும் பயன்படுத்தி இப்போது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைய போகிற. நான் சொல்கிறதை பின்பற்றி செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நீ நினச்சது நடக்காமல் இருக்கும்? முன்பெல்லாம் நீ வேற மாதிரி இருந்த. இப்போது இந்த வராகி அம்மாவின் வாக்குகளை கேட்டு கேட்டு எத்தனையோ மாற்றங்களை நீ மாற்றிக்கிட்ட. உன் செயல்களையும் அதுக்கேத்தாற் போல செய்ய ஆரம்பிச்சிட்ட. அப்படி இருக்கும்போது உனக்கான முன்னேற்றத்தையும் நீ ஆசைப்பட்டதையும் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நான் சொல்கிறத கேட்டு உன் வாழ்க்கையை வாழும்போது உனக்கும் முன்னேற்றம் கிடைக்கும். உன்னை பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக முன்னேற்றம் அடைவார்கள். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் முன்னேற்றமும் ஒன்று சார்ந்தது தான். மொத்தத்தில் இரட்டிப்பு பலனை உனக்காக நான் தரப்போகிறேன். இந்த வராகி அம்மாவை நம்பியதின் பலனாக நீயும் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவ. உன் குடும்பமும் நல்லபடியாக உயர்ந்து செழித்து வளரப்போகுது என் செல்லமே. இப்போ உன் மனசில் எவ்வளவு சந்தோஷம் வரப்போகுதுன்றத பொறுத்திருந்து பாரு. உன் வாழ்க்கையில் நீ என்னை வணங்கியதற்கான எல்லா பலன்களும் கிடைக்கும்படி உனக்கான வரத்தை தரப்போகிறேன். இன்னும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவாய். உன் உள்ளத்துக்குள்ளிருந்து நான் இருந்து எந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு உன்னை சரியாக சிறப்பாக செயல்படுத்த போகிறேன். நீ நினச்சிக்கிட்டு இருக்க எல்லா காரியங்களும் இப்போது வெற்றிகரமாக நடக்க போகுது. உன் வாழ்க்கையில் நீயும் உயர்ந்த இடத்துக்கு போய் நல்ல நிலைமையில் எல்லாரும் பாராட்டும்படி உன் வாழ்க்கையை அமைச்சுக்குவ. ஏன்னா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வாழ வைப்பது இந்த வராகி அம்மா நான் அல்லவா? கூடிய சீக்கிரம் எல்லா நன்மைகளும் எல்லா நல்ல விஷயங்களும் நடந்த பிறகு நீ நன்றி சொல்வதற்காக என் ஆலயத்துக்கு நிச்சயமாக வருவாய். உன் இதயத்துக்குள்ள குடியிருக்கிற இந்த வராகி அம்மா நான் என்னையே மனசார நினச்சிக்கிட்டு இருக்க ஒன்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்றத உனக்கு தெரியப்படுத்தும் விதமாக தான் உன் பணிகளையெல்லாம் சிறப்பாக செஞ்சு வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். உன் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உன் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய எல்லார் மகிழ்ச்சியும் இப்போது உன் கைகளில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு தானே நீ ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டும் இருக்க. உன்னுடைய தூய பக்தியின் பலனாக தான் இப்போது உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு உயர்த்த போகிறேன். உன் கூட உனக்குள்ளேயே நான் இருந்து உன்னை ஓட வச்சுக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. எந்த வேலையை செஞ்சாலும் விடாமல் முழு முயற்சியோட அதில் முழு ஈடுபாட்டோடு நீ செய்யு. ஆனால் அதே நேரத்தில் நடக்கிறது எல்லாமே என் வராகி அம்மாவின் செயல்தான்ற எண்ணம் எப்போதும் உனக்குள்ளே இருந்தாலே அது சரியான பாதையில் உன்னை அழைச்சிக்கிட்டு போகும். இனிமே உன் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போட யாராலுமே முடியாது. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய போகிறேன். எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள் நடந்தாலும் எல்லாமே தற்காலிகமானதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனசில் இருக்கக்கூடிய சோர்வும் துன்பமும் கலக்கங்களும் எல்லாமே காணாமல் போய் நீ நினச்சதை விட அதிகமாக நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உனக்கு உறுதுணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்க போகிறேன். இப்போதும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே உன்னை வலிமையாக்கும்னு நீ நம்பு. நீ நம்பிக்கையோடு முன்னேறி போகிறதுக்கு தேவையான அன்பையும் ஆற்றலையும் திறமையும் உனக்காக நான் கொடுக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது கடலில் வரக்கூடிய அலைகள் போலதான். அலைகளை பார்த்துருக்க தானே? சில நேரம் மேலே எழும்பி அலைகள் கரைக்கு வந்துட்டு மறுபடியும் உள்ள அப்படியே அமுங்கி இழுத்துக்கிட்டு போயிடும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடப்பது போல மேலே உயர்ந்து வந்து மறுபடியும் நீ கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாய். ஆனால் நீ அந்த கடல் அலைகளின் நம்பிக்கையோடு நீந்தும் போது உன் வாழ்க்கையில் நான் உன்னை வீழ விடமாட்டேன் என் செல்லமே. தன்னம்பிக்கை தான் உனக்கான பாதுகாப்பு ஆயுதன்றதை புரிஞ்சுக்கிட்டு
எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னம்பிக்கையோட இரு. தயக்கம்ங்கிற எதிரிய உன்னை நெருங்கவே விடாத. எப்பவுமே உன் மனசு உறுதியாக தைரியமாக சந்தோஷமாக இருக்கும்போது நீ நினைச்ச காரியங்களும் நல்லதாக தானே நடக்கும். எப்பவுமே தேவைக்கு மட்டும்தான் செலவு செய்யணுமே தவிர தகுதிக்கு மீறி கடன் வாங்கி செலவு செய்யற பழக்கத்தை முதல்ல நிறுத்திடு. அதே போல ஒருத்தர் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இவங்களுக்கு உதவி செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ நல்லது நினைச்சு நல்லது செய்யலான்னு ஒருத்தர்கிட்ட வாங்கி இன்னொருத்தருக்கு உதவும் போது அந்த பணமே மிகப்பெரிய பகையை உண்டாக்கிரும். ஒழுங்கா இருந்தாலும் நீ பேசாம இருந்திருப்ப. அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு போய் செஞ்சு கடைசியில நீ பகையாக மாறக்கூடிய சூழ்நிலை வந்துருங்கிறதாலதான் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றேன். இப்போது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளையெல்லாம் நீக்கி நிச்சயமாக உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்க போறேன். அப்படி அந்த இருளை போக்குவதற்காக தான் இந்த இரவோடு இரவாக உன்னை தேடி வந்தேன். உன்னை அசைச்சு பார்க்குறவங்களும் உனக்கு எதிராக சதி வேலை செய்கிறவங்களும் எனக்கு எதிராக செய்வதை போலதான். ஏன்னா உனக்குள்ளதானே நான் இருக்கேன். நீ கொஞ்சம் பொறுத்து நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையுமே உனக்கான நல்லதாக நான் நடத்தி முடிக்கிறேன். இப்போது உனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நீ எப்படி சரியா பயன்படுத்தினா வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை நான் உனக்கு சொல்றேன் என்று. தேவையில்லாத பழக்கம் வச்சிருக்கக்கூடிய கெட்ட நட்பு கொண்ட மனிதர்களிடம் நீ நட்பு வைக்க வேண்டாம். கூடாத நட்பு, சேராத சேர்க்கையும் கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களுடைய தொடர்பும் உனக்கு கேடு விளைவிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. அப்படிப்பட்ட நபர்கள் யாருன்னு உனக்கு சொல்லட்டுமா? வீண் பேச்சு பேசுறவங்களும், தேவையில்லாத ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு விவாதம் செய்கிறவங்களும், பொழுதுபோக்குக்காக தீய பழக்கங்களை செய்கிறவங்களும், அடுத்தவங்களை பற்றி புறம் பேசியே பொழுதை கழிப்பவர்களும், எப்போ பார்த்தாலும் யாரையாவது பற்றி குறை கூறுவதும் அவதூறுகள் பேசுவதும் கெட்ட செயல்கள். இதை செய்கிற மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து முதல்ல விலக்கி வச்சிடு. அப்புறமா நீ தானாகவே உன் வாழ்க்கையை ஜெயிச்சிடுவ. ஏன்னா இப்படிப்பட்ட குணம் கொண்ட மனிதர்கள் வாழ்க்கையில் முன்னேறவும் மாட்டாங்க, கூட இருக்கிற உன்னை முன்னேற விடவும் மாட்டாங்க. வாழ்க்கையில் முன்னேறவும் துடிப்போடு இருக்கிற உனக்கு இது போன்ற கூடாத நட்பு தேவையில்லைன்னு சொல்லிதான் இப்படிப்பட்ட குணமுள்ள மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்க சொல்கிறேன். எப்போதுமே நீ நல்ல நேர்மையோடும் புது உத்வேகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் நிதானத்தோடும் முன்னேறணுன்ற எண்ணத்தோட வேலை செய். இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உயரத்தை தருவேன், உயர்வை தருவேன், வெற்றியை தருவேன், முன்னேற்றத்தை தருவேன். கோபத்தில் ஒருத்தரை 4 அடி அடிச்சிடுறது ரொம்ப சுலபம். உன் பிள்ளைங்களையே கூட எடுத்துக்கையேன். கோபம் வரும்போது அவங்கள 4 அடி அடிச்சிட்டு அப்புறமா நீ தானே வருத்தப்படுற. அதற்கு பதிலாக கோபம் வரும்போது தூக்குன கையை கொஞ்சம் தாழ்த்திக்கிட்டு மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக இருந்தீன்னா அவங்களுக்கும் உண்மை புரிய வரும். அடுத்த முறை அந்த தவறு நடக்காது. நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தை குறைச்சிக்கலாம். ஆனால் கோபம் வரும்போது கையையும் மனசையும் கட்டுப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் ஓரிரு முறை நீ இதை செஞ்சிட்டாலே, இந்த கஷ்டமான செயலை நீ பழகிக்கிட்டினாலே, அப்புறம் உன் வாழ்க்கையில் உன்கிட்ட யாருமே தவறுனோ குறைனோ எதையுமே சொல்ல முடியாது. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் மாற்றங்களை கொண்டு வருவேன். நீ வேண்டி கேட்டதையெல்லாம் உனக்காக நான் தரப்போறேன் என் செல்லமே. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் எனது அன்பும் உனக்கு முழுமையாக இருக்கும்போது நிச்சயமா நீ கேட்டதை எப்படி உனக்கு வந்து சேராமல் இருக்கும்? இதோ நாளை விடியலிலேயே நீ ரொம்ப சந்தோஷப்படும்படி, பேரின்ப பெருமகிழ்ச்சி அடையும்படி எதையெல்லாம் கிடைக்க போகுது. இனிமே ஒவ்வொரு நாளும் எல்லா நல்ல காரியங்களும் படிப்படியாக உனக்கு முன்னேறி போய் வெற்றியை மகிழ்ச்சியாக கொடுக்க போகுது. நீ கேட்டது எல்லாத்தையுமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலம் வந்துடுச்சு. இப்போ நீ நல்லா வாழ்வதற்கு உண்டான வழிகளையும் நான் காட்டதான் வந்திருக்கேன் என் செல்லமே. நீ யாருக்காவது உதவி செஞ்சினா அவங்க உன்னை ரொம்ப நல்லவன்னு நினைப்பாங்க. சும்மா சாதாரணமாக சாலையில் போகிற வழிப்போக்கருக்கு ஒரு 10 ரூபா பணம் கொடுத்தா கூட அவங்க உன்னை சொந்தக்காரனா நினச்சி அண்ணா அம்மா அக்கா தங்கச்சின்னு ஏதோ ஒரு விதத்தில் உன்னை பாராட்டுவாங்க, சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க.
ஆனால் இதுவே உன் சொந்தக்காரவங்க கிட்ட உன் கூட பிறந்த ரத்த உறவுகள் கிட்ட போய் ஒரு உதவிக்கு 500 ரூபா கைமாத்தா கொடுங்கன்னு கேட்டாலே என்கிட்ட அவ்வளோ இல்லை, இப்போதைக்கு என்கிட்ட முடியாதுன்னு சும்மா தள்ளி நின்று பொய் சொல்லி வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். எட்டி நின்று நீ என்ன கஷ்டப்படுற என்ன அவஸ்தைப்படுறன்னு பார்க்கறதுக்கு தானே இந்த உலகம் எப்போதும் தயாராக இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், உன்னால் முடிஞ்சா 4 பேருக்கு உதவி செய். ஆனால் ஒருபோதும் யாருக்கிட்டையும் போய் உதவின்னு கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலையை நீ உருவாக்கிக்காத. எது வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு, உனக்காக நான் நிச்சயமாக தருவேன்.